விஜேஎஸ்க்கு துப்பு இல்ல. இந்த ஆளுக்கு வக்கு இல்ல. அ இவரு கேட்கிற லட்சணம் தான் இன்னைக்கு பேசினாரு இல்லையா? எனக்கு பாரு லட்சணம்னு சொல்லும்போதெல்லாம், ஆக்சுவலி எனக்கு எனக்கு 2 ஸ்ட்ராங் கொஸ்டின் இருந்துச்சு கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா, அந்த ரொட்டேட் பண்ணுவாங்கல்ல, ரொட்டேட் பண்ணும்பொழுது, நான் ஃபர்ஸ்ட்டு தான் இந்த சைட்ல இருந்தேன், ரைட் சைட்ல இருந்தேன். அடுத்து வந்து லெஃப்ட் எண்டுக்கு போயிட்டேன். ஓகே. திரும்ப என்னால அந்த ரொட்டேஷன்ல இந்த பக்கம் வரவே முடியல. வர முடியாததுனால என்னோட கொஸ்டின நான் பிளேஸ் பண்ண முடியல. ஐ வாஸ் ஹேவிங் 2 கொஸ்டின் அலாங் வித் திஸ் என்னால உடம்பு முடியல. முடிஞ்சிருச்சுன்னா மேபி நான் சண்டே எபிசோட் இருந்திருக்கலாம். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. என்னோட கொலீக்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க போனாங்க. முடிச்சுட்டு தேவ் ஜஸ்ட் ஷேர்ட் மீ த ஹேப்பனிங்ஸ் ஃபார் சண்டே ஆஸ் வெல். ஓகே. ஸோ கம்மிங் டு டுடேஸ் எபிசோட்ல சாட்டர்டே எபிசோட் பிக் டிசப்பாயின்ட்மென்ட். நெறைய இடத்துல வந்து கானா வினோத் பண்ணுன காமெடிகளுக்கு மட்டுமே என்னால சிரிக்க முடிஞ்சுச்சே தவிர, மத்த எல்லாருமே காட்டுனாங்கல்ல வன்மம். நேர்லயுமே நல்ல காமெடியா தான் இருந்துச்சு. அந்த இவங்கலாம் பேசிப்பாங்கல்ல, ஐ மீன் விஜேஸும் இவரும் வந்து என்ன இருந்துச்சு, நைட் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், ஆ ஒருத்தவங்க வொர்க் பண்ணலன்னா, அத கேட்கறதுக்கு பீயிங் அ ஹோஸ்ட்டா எல்லா உரிமையுமே அவருக்கு இருக்கு. அத நான் தவறு சொல்லவே இல்ல. ஆனா, அந்த அதர் ஹேண்ட் ஒருத்தவங்க இன்டென்ஷனலாவே இந்த வொர்க்க குடுக்கணும், இந்த பொண்ணுக்கு தள்ளணும் அப்படின்னு பண்றாங்கல்ல. அத கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு துப்பு இருந்துச்சுன்னா, நம்ப ஏன் இத கொஸ்டின் பண்ண போறோம்? நமக்கு வந்து ஓகே நியாயமா நடந்துட்டாங்க. இவங்க மேல இருக்க தப்பையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அவங்க மேல இருக்க தப்பையும் சுட்டி காட்டியிருக்காங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஒரு குறைந்தபட்ச நேர்மையே இல்லாம தான் வந்து இவங்க ஒரு ஷோ நடத்துறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த பொண்ணு வந்து உடைஞ்சிருச்சுங்க. பயங்கரமா உடைஞ்சிருச்சு. பார்வதி வந்து பயங்கரமா உடைஞ்சிருச்சு. ஆனா பார்வதியோட இடத்துல இருந்தா, யாராலயும் இந்த அரோராலாம் இருக்காங்கல்ல, அவன் ஏதோ ஒரு வார்த்தை துஷார்ன்னு சொல்ட்டான்னா, உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி எல்லாம் டிராமா. ஓகே. அ அரோரா இஸ் ஹேவிங் எ பிஆர். பிஆர் நேம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன். அரோரா இஸ் ஹேவிங் எ பிஆர். பிஆர் இன் த சென்ஸ் ஜஸ்ட் இந்த மாரி ப்ரமோட் மட்டும் கிடையாது. நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ் வந்து நெகட்டிவ் ப்ரமோஷன் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்களுக்கெல்லாம் பிஆர்லாம் இல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. ஓகே. ஆ அ அந்த அந்த பொண்ணு வந்து பயங்கரமா வந்து அத தாங்கிக்கிட்டாங்க. யாரு? பார்வதி வந்து பயங்கரமா தாங்குனாங்க. ஒருத்தருமே கான்வர்சேஷன் எடுக்கும்பொழுது பார்வதி, 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 பார்வதி. அவங்க அம்மாவ பத்தி எடுக்கும்போது பார்வதி. வீட்ல வேலை செய்யல பார்வதி. இருந்தாங்களா பார்வதி. யார் எல்லாமே தே ஆர் ஜஸ்ட் டூயிங் ஒன்லி இன் ரிகார்ட்ஸ் வித் பார்வதி அப்படிதான் இருந்துச்சு. ஆ கம்ருதீன் பேசினப்ப எனக்கு வந்த கோவத்துக்குலாம் வந்து முடிஞ்சா ஸ்க்ரீன்குள்ள போய் மூஞ்சில எட்டி வச்சுட்டு வந்திருப்பேன். உண்மையாலுமே நேர்ல பார்த்தப்ப வந்து அவ்ளோ ஆத்திரமா இருந்துச்சு. நான் நான் முன்னாடி கேட்கிறேன், பின்னாடி கேட்கிறேன். எல்லாரும் புடிக்கலன்னு சொல்றாங்க. கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி இந்த டைம் வந்து என் கூட வந்தாங்கல்ல, ஃபேமிலி வந்திருந்தாங்கல்ல, என்னோட ஃபேமிலியே வந்திருந்தாங்கல்ல. "டேய் என்னடா அந்த கிளாப்ப இது பண்றாங்க, ஸ்டிமுலேட் பண்றாங்க. எந்தெந்த இடத்துல இப்ப அரோராக்கு கிளாப்ஸ் வேணும் அப்டின்னா வந்துட்டு, அந்த மைக்ல வந்து கிளாப் தட்டி காட்டுவாங்க. நமக்கு வந்து இப்ப விஜேஎஸ் பேசுறாரு இல்லையா அந்த ஸ்பீக்கரு, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் வந்து அவங்கள தூக்கி வச்சு பேசுனது இன்னைக்குமே பார்க்க முடிஞ்சுச்சு. பட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது நியாயமான்றத உங்கள நீங்க கேட்டுக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு பொண்ணு வந்து போராடி ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்ட விஷயத்த பண்ணி தான் நீங்க இந்த சேனல நடத்தணுமா? அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மூஞ்ச பார்த்து காரி துப்பணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஹம் அண்ட் எல்லாத்தோடைய எவிக்ஷன் அப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சொல்லி தான் அனுப்பி இது பண்ணுவாங்க இல்லையா? லிட்டரலா வந்து அமித்த வந்து பாசிட்டிவ் சொல்லிலாம் பண்ணல. ஈவன் கானா வினோத்தோட ஃபைட்டு, இவரோட ஃபைட் எல்லாம் வச்சு பேசி, அமித்த வந்து அப்படியே கூனி குறுக செய்து கேவலப்படுத்தி தான் வந்துட்டு எவிக்ட் பண்ணாங்க. ஓகே. நான் வந்து ஆக்சுவலி இன் பிட்வீன்ல சம்மந்தமே இல்லாம சுபிக்ஷாவெல்லாம் வந்து பாராட்டும் பொழுது, வாட் ஐ தாட் வாஸ் ஓகே. ஆ மேபி சுபிக்ஷா தான் எவிக்ஷன் போல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் எனக்கு எனக்கு மீன் அ அனுப்புன சோர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விகல்ஸ் விக்ரம் ஆ காலையில வரைக்கும் மீன் இந்த டேவோட காலையில வரைக்கும் என்ன இவங்களுக்கு ஐடியால இருந்துச்சு அப்படின்னா, விக்கல் விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா அண்ட் சுபிக்ஷா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருக்கும்பொழுது சாண்ட்ராவா இல்ல கனியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆ ஒரே ஒரு ஹாப்பினஸ்ஸா நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு
கனி எஃப்ஜே இஸ் அவுட் பிஃபோர் பார்வதி அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ வந்து வி கேன் டெஃபினெட்லி செலிப்ரேட். அ ஒண்ணுமே பண்ணாம சும்மா கனிலாம் ஒண்ணுமே இல்ல. கனி வாய தொறந்தா பார்வதின்ற பேர வச்சு தான் உள்ள பொழப்பு ஓட்டிட்டு இருந்தாங்க. இல்லன்னா வந்து அந்த அம்மா வந்து ஒரு வெங்காயமும் அங்க வெட்டல. அப்படிதான் நான் பார்க்குறேன். அ எனக்கு எனக்கு வந்து இந்த இந்த மண்டேல நடந்த விஷயத்த இந்த ஆள் கேட்காம இருந்தது வந்து ஆத்திரமா இருந்துச்சு. ஆன் த அதர் ஹேண்ட் வந்து அந்த பொண்ண போட்டு இஷ்டமைத்துக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ, எவ்ளோ கேவலப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த பொண்ணு மேலயே இன்னொன்னு ஆக்சுவலி சொல்லுவாரு, "பார்வதி உங்களோட குட் சைடு எல்லாத்தையுமே நாங்க அப்ரிஷியேட் பண்றோம்." அப்படின்னு சொல்லி அதுவுமே பேசியிருப்பாரு. அது 1 ஹார்ல வந்துச்சா? நீங்க சூப்பரான ஆளு, பயங்கரமா பேசுவீங்க, இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே நாங்க அப்ரிஷியேட் அது பண்றோம். வரலங்க. அது வரல. வரலையா? அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஈஸியா ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அது அது மட்டும் தான் சொன்னாரு. அந்த வெசல் வாஷிங் வந்து. அதோட கன்டினியூட்டியோட வந்து அவர் பெருசா பேசியிருப்பாரு. நீங்க வந்து அ இதெல்லாம் பண்றீங்க. அந்த சைட வந்து உங்கள அப்ரிஷியேட் பண்றோம். இந்த சைட்ல தப்புனா தானே அத சொல்றோம். அப்டின்ற மாதிரி அத கொண்டு போனாரு. ஓகே. பட் அட்லீஸ்ட் வந்து காட்ஸ் கிரேஸ் அந்த 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 கேடு கெட்டவன் இருக்கான் இல்லையா? கம்ருதீன். அந்த கம்ருதீனோ பேசின அந்த கான்வர்சேஷன போட்டு காட்டுனாங்கல்ல. அத வந்து நான் குட்டுன்னு நெனைக்கிறேன். ஆடியன்ஸ் அத எப்படி எடுத்துக்கிறாங்களோ, அத எடுத்துக்கட்டும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, கிளாரிட்டி குடுக்க வேண்டியது பீயிங் அ ஹோஸ்ட்டா அவரோட கடமை. அந்த இதுக்கு தான் வந்து அந்த ஆள் சம்பளம் வாங்குறாப்புல. அந்த ஒரு குறைந்தபட்ச நேர்மையே இல்லாம, அவர் வந்துட்டு அவர் அங்க அந்த மாரி அத அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாம, இல்ல டீல்ல விட்டுட்டு போறது அப்டின்றதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல. அது வந்து தெர்ல. ஹி இஸ் ஜஸ்ட் டூயிங் அது வந்து கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட்டுங்க. கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். அவர் வந்து ஒரு எபிசோட் கூட பார்க்க மாட்டாரு. எதுவுமே பண்ண மாட்டாரு. அங்க வருவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் அவரு வந்து காசுக்கு நடிச்சுட்டு போயிர்றாப்ல. அவ்ளோதான். அத தாண்டி அங்க உள்ள இருக்கிற எமோஷன்ஸ் இன்வால்விங்கோ, இல்ல வாட் எவர் அதை பத்திலாம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு கவலைகளே கிடையாது. ஓகே. நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆ பீயிங் அ சொசைட்டி எவ்வளோ விஷயங்கள வந்து ஈஸியா கடந்துட்டு போயிடுறோம். ஒரு விஷயங்களையுமே வந்து ஃபன்னுக்கு சொன்னோம்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இத கேட்க சொன்ன கேள்விதான். ஓகே. மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டுறாங்க. ஆனா வந்துட்டு, இப்ப அரோரா வந்து கள்ளிப்பால ஊத்தி கொன்றணும் அப்படின்னு சொல்றதையோ, இல்ல திவ்யா கணேஷ் வந்து கருவிலேயே கலைச்சிரணும் அப்படின்னு சொல்றதையோ, எளிதா கடந்து போக முடியல. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபன்னுக்குள்ள நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள திணிக்காதீங்க அப்படின்றத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். கேட்க முடியல. ஆன் த அதர் ஹேண்ட் வந்து வென் இட் கம்ஸ் டூ திவ்யா கணேஷ் அண்ட் அரோரா, தீஸ் 2 விமென் பிளேமிங் அதர்ஸ் ஸ்டேட்டிங் இவங்கெல்லாம் வந்து ஜாடையா பேசுறாங்க. இந்த வார்த்தைய போட்டு பேசுறாங்க. சண்டை இழுத்து பேசுறாங்க. அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. பட் அந்த ஜாடையா பேசுறதே வந்து இவங்க 2 பேர் தான். சனியன்னு சொல்றதாகட்டும், காக்கா மாரி இருக்கன்னு சொல்றதாகட்டும், நாயின்னு சொல்றதாகட்டும், குள்ளநரின்னு சொல்றதாகட்டும், ஆ இல்லன்னா வந்து கக்கூஸ், சபரின்னு சொல்றதாகட்டும். ஓகே. வாட்டெவர் டேக்லைன் தட் தே கேன் யூஸ், தே ஆர் யூசிங் இட். இவங்க வந்து ஜோவியலா, ஃபன்னா ஆன் த அதர் ஹேண்ட் பேசிக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து திவ்யாக்கு வந்து நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க வந்து நீ வா போன்னு சொல்றத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இவங்க வந்து அ என்ன வேணா சொல்லலாம். அது ஆப்போசிட் பெர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபன்னுன்னு கடந்து போணும்னு நெனைக்கிறத வந்து நானும் ஃபன்னுன்னு எடுத்துக்கிறேன். எப்ப நான் ஃபன்னுன்னு எடுத்துப்பேன்னா, இவங்களும் சொல்லி, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சொல்லி, இவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மட்டும் தான் என்னால ஃபன்னா எடுத்துக்க முடியும். ஆனா இந்த இந்த பெர்சன் வந்து இவங்க சொல்லும்போது எல்லாத்தையும் ஃபன்னா எடுத்துக்கணும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து திவ்யாக்கு டீன்னு சொன்னா மட்டுமே கத்துவாங்கன்றத வந்து என்னால கடந்து போக முடியாது. அத நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன்றது தான் என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. பட் ஆக்சுவலி கேட்க முடியல. 2 நபர் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே எபிசோட் மேபி இங்க இருக்கவங்க யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா போயிருக்க முடியாது. ஒன்லி ஃபார் ஸ்பான்சர்ஸ்க்கு மட்டும் தான். சாட்டர்டேக்கு ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தவங்களோட ஸ்லாட் எல்லாம் கூட சண்டேக்கு தான் மூவ் பண்ணி விட்டாங்க. ஓகே. ஸோ என்னுடைய நெருங்கிய நண்பர் இருந்ததுனால வந்து என்னால சாட்டர்டே எபிசோட் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே. நான் ஏர்லியராவே புக் பண்ணி வச்சிருந்தேன். அ ஓவராலா வந்து ஒரு இரிட்டேட்டிங் அண்ட் அன்னாயிங் எபிசோட் தாங்க. அ அந்த ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:00 ஷோ ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 11 டூ 12, 12 டூ 1, 1 டூ 2, 2 டூ 3, 3 டூ 3:30 ஒரு 3 1/2 மணி நேரம் ஷூட்டிங் நடந்துச்சு. தே ஸ்போக் ஒன்லி அபௌட் பார்வதி.
Parvati, 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 Parvati. Without Parvati, these people can't do anything. Without Parvati, they can't do anything. அ ஒருத்தருமேங்க, ஒருத்தருமே ஈவன் அமித் வந்து ஐ மீன் முடிச்சுட்டு வந்துட்டு மேல ஸ்டேஜ்ல நின்னு பேசியிருப்பார்ல. பேசும்பொழுது அவரு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் தான் சொல்லியிருப்பாரு. ஒருத்தருக்கும். நீங்க நல்ல பிளேயர், இந்த பிளேயர், அந்த பிளேயர்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே சொல்லியிருப்பாரு. ஈவன் தே கேன் ஸ்டார்ட் ஆஃப் ஒன்லி வித் பார்வதி. அவரு வந்து சொல்லுவாரு, "நீ அநியாயமா பேசுறன்னும்போது" அப்பயுமே அவங்க மூஞ்சு மாறிடும். இவங்க எல்லாரும் வேணும்னு பண்றாங்களா? இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு கிளாப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 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 நபர இந்த அளவுக்கு கீழ போட்டு பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி தெரியல. நான் அந்த அந்த நான் 1 ஹார் எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப். அவன் என்னென்ன சொல்றான்னா, நான் 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 லிஸ்ட் டவுன் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த புடுங்கி இருக்காருல்ல, கம்ருதீன் புடுங்கி, "உனக்காக நான் நின்றுருக்கேன், கிழிச்சிருக்கேன், புடுங்கியிருக்கேன்னு" சொல்றாருல்ல. கியூசி டாஸ்க் சரியா? தெளிவா திரும்பவும் சொல்றேன். கியூசி டாஸ்க்ல என்ன வந்து பார்வதிக்கு வந்து இந்த ஆள் நின்னான்னு எனக்கு தெரியல. ஒரு வெங்காயமும் நிக்கல. இவனோட வாய் கொழுப்புனால, சும்மா இல்லாம பாட்டில்ஸ் வந்து கானா வினோத்துக்கு யாருமே குடுக்கல. கானா வினோத்துக்கும், திவாகருக்கும் ஆகல. சோ திவாகர் இவருக்கு கானா வினோத்துக்கு மார்க் போடல அப்படின்றதுக்காக, திவாகர போயி பொம்பள பொறுக்கி, பொம்பள பொறுக்கி, பொம்பள பொறுக்கி இந்த ஆள் சொன்னான். ஓகேவா? இந்த ஆள் வந்து இவனோட வாய் கொழுப்புனால சொன்னான். சோ, இவன் எந்த இடத்துல போய் பார்வதிக்கு நின்னான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இவனோட தேவைகளுக்காகவும், இவனோட வாய் கொழுப்புக்காகவும் போய் பேசினத, நான் பார்வதிக்கு நின்றுக்கேன் பாத்தியான்னா, அது எப்படி ஒத்துக்க முடியும்? எனக்கு புரியல. ஈவன் இந்த நத்தக்கனி டாஸ்க்ல அமைதியா ஆரம்பிச்சான். ஓகே. டிட் ஷி ஆஸ்க் யூ டூ ஸ்டாண்ட் ஃபார் ஹர்? கிடையாதுல்ல. உன்ன ரம்யா, ஜோ பேசுனாங்க. உன்ன வந்து திவ்யா இழுத்தாங்க. உன்னால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஆப்போசிட்ல பார்வதி கண்ட்ரோல் பண்ணலையா? அவங்களோட வேர்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணலையா? ஹூ ஆஸ்க்ட் யூ டூ பி வித் ஹர்? உனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வேணும்னு அத நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. எனக்கு இன்னும் இந்த ஆள் பண்ணதுலயே ஒரு எச்சத்தனமான, கேடுகெட்டத்தனமான விஷயமா நான் கம்ருதீன் பண்ணது என்ன பார்க்குறேன் அப்டின்னா, முதல் நாள் மண்டே வந்து அந்த பொண்ண வந்து கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவங்களுக்கும், அவங்க அம்மாக்கும் ஒரு வார்னிங் குடுத்து, ஆ ஒரு ஒரு சொசைட்டில இருக்க விமன வந்து எந்த அளவுக்கு கேடுகெட்டத்தனமா நடத்தக்கூடாது அப்டின்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருந்தவர் வந்து, அவங்க அம்மா வந்ததும், "அம்மா நான் வந்து ரூ. 2,50,000 சம்பாதிக்கிறேன், மயிர் சம்பாதிக்கிறேன், அது சம்பாதிக்கிறேன், இது சம்பாதிக்கிறேன்னு" ஒரு சீனு. ஓகே. சீன் போட்டு அப்படியே இருக்கிறதுலயே வந்து இவரு தான் உலக உத்தமர்ன்ற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு, அவங்க அம்மா கிட்ட பேசினா எங்க பார்வதி வந்து கன்வின்ஸ் ஆயிருவாங்களோ ஈஸியா அப்படின்றதுனால, இன் பிட்வீன்லயே கூப்ட்டு நான் உன்ன மிஸ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ண ஏமாத்தி ஹக் பண்ட்டு, தென் திரும்ப ஃபேமிலி எல்லாருமே போன உடனே அந்த பொண்ணு மேல சார்ஜ் பண்ணி, "என்ன உன்ட்ட பேச முடியும்?" "ஆமா." அந்த ரொமான்டிக் மட்டும் தான் உன்ன யூஸ் பண்ண முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதெல்லாம், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்? எப்படி வந்து ஒரு பொண்ண வந்து நீ மெட்டீரியலைஸ் பண்ற? அந்த பொண்ணு உண்மையா தான் பேசுது உன்கிட்ட. நீ டைம் ஸ்பெண்ட் பண்ற, நீ அக்கறையா இருக்க, பாசமா பேசுறன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு உன்ட்ட பாசமா தானே பேசுது. யூ ஆர் ஜஸ்ட் கம்பேரிங் ஹர் டூ சம்திங் விச் இஸ் வெரி லோ. அந்த பொண்ணு எந்த இடத்துலயுமே அந்த பொண்ணு மதியமே உட்கார்ந்து சாண்ட்ரா கூட பேசும்போது என்ன சொல்லுது? "டேய் நான் உன் மேல இத திருப்பி விடலடா. எனக்கு வந்து இப்ப நீ வந்து அந்த ஃபீலிங்ல இருந்துட்டு உன்னால விளையாட முடியுது. என்னால இப்ப நான் அந்த ஸ்டெபிலிட்டிய மிஸ் பண்றேன். என் மேல தவறா இருக்கு. நான் வந்து அத ஓன் பண்ணிக்கிறேன். உன் மேல எந்த தப்புமே கிடையாது. நான் ஒழுங்கா விளையாடுறேன்னு" சொன்னா, உடனே ஒரு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அந்த பொண்ணு மேல போடுறான். "நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண, அத பண்ண, இத பண்ண. ஏன்டா நீ ஆம்பள தானே! ஏன் உன்னால ஒத்துக்க முடியாதா? ஒரு அமைதியான ஒரு கான்வர்சேஷன் உன்னால வச்சுக்கவே முடியாதா?" சீரியஸா நான் கேட்கிறேன். அந்த பொண்ண எப்படி ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன்க்குள்ள அந்த பொண்ணு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும்ல. உடனே வந்து இம்மீடியேட் நெக்ஸ்ட் டே பெர்ஃபார்ம் பண்ணா, "அப்படிலாம் இல்ல. நீ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ வந்து சாஃப்ட்டாவே இருக்கலாம்." நீ யார்றா மயிரு சொல்றதுக்கு சாஃப்ட்டா இருக்கணும்னு? அவளுக்கு எப்படி புடிச்சிருக்கோ, அவ இருந்துட்டு போறா. அவ அப்படி அரகன்ட்டா இருந்து வெளில போணும்னா, அவ வெளில போயிட்டு போறா. அத அவ ஓன் பண்ணிட்டு போறா. உனக்கு என்ன வந்துச்சு? நெறைய பேர் அதற்கு போடுறது, பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு போடும்போது, என்னங்க மாரல் வேல்யூ நீங்க பார்க்குறீங்க? அவன் ஒருத்தன் ஒரு பொம்பளைய கேவலமா ட்ரீட் பண்றான். உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையாலுமே வக்கு இருந்தா, அவன கேள்வி கேளுங்க. அவன அசிங்கப்படுத்துங்க. அவன கூனி குறுக இருக்கிற மாரி செய்யுங்க. அவன வந்து நாள பின்ன வந்து, "டேய் நீ இந்த மாரிலாம் நடந்துட்டு தான்டா ஒரு ஷோலன்னு" காரி துப்புங்க மூஞ்சில. அதையும் விட்டுப்புட்டு, அந்த பொண்ண பாத்தியா பார்வதி கிட்ட எப்படி பேசினா இல்லங்க. இது 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 நார்மல் கிடையாது. இப்ப நேத்து திவ்யா கணேஷ்க்கும், பார்வதிக்கும் ஒரு இது நடந்துச்சா? ஓகேவா? அத கூட நீங்க பூமா பேசிக்கோங்க.
ஐயோ! திவ்யா கணேஷ் மாஸ்ன்னு கூட சொல்லிக்கோங்க. நான் நம்பிட்டு போயிடுறேன். ஆனா கம்ருதீன் ஒரு ஆக்ட் பண்றாருல்ல, அந்த ஆக்ட்ட தயவு செஞ்சு நார்மலைஸ் பண்ணாதீங்க. கேடுகெட்டத்தனமா இருக்கு. உண்மையாலுமே கேடுகெட்டத்தனமா இருக்கு. என்னால என்னோட அழுகையவே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ பி எமோஷனல். நான் அத பார்க்குறேன். எனக்கு அந்த பொண்ண பார்க்கும்போது அவ்ளோ பாவமா இருக்கு. ஏன் ஒருத்தருக்கு கூட அந்த புள்ளைய பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தோணலையா? என்னங்க பண்றா அவ? அவ தவற திருத்திக்கிறேன்னு சொல்றாளே! டாக்ஸிக்ன்னு எத வச்சுங்க சொல்றீங்க? பின்னாடி பேசுறாங்கன்னா, மத்தவங்க யாருமே இவங்கள பத்தி பின்னாடி பேசலையா? எல்லாருமே இவங்கள பத்தி கேவலமா பேசுறாங்களே! கேவலமா விமர்சிக்கிறாங்களே! ஒரு ஆண் போய் அந்த பொண்ண தடவுனா கூட, அந்த பொண்ண தானே கேவலப்படுத்தி பேசுறாங்க இங்க. அந்த ஆண யாராவது கேள்வி கேட்கறதுக்கு யாருக்காவது துப்பு இருந்துச்சா இந்த இடத்துல? ஒருத்தருக்கு கூட இல்லையே! ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னங்க பண்ணி கிழிச்சுட்டான்? என்னென்ன வார்த்தை யூஸ் பண்றான்? உங்க அப்பா இறந்தார்ல, உங்க அப்பா இறந்தார்ல. அந்த பொண்ணு ஆமா. அதையுமே அத அவன் எதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு, சொன்னான்? அவன் என்ன சொல்ல மீன் பண்ணான்னா, உங்க அப்பா இறந்தார்ல, நீ இப்படி ஏதோ பண்ணிட்டு திரியிறன்ற லெவலுக்கு அவன் பேச போனான். அப்புறம் உங்க அம்மா இறந்தாங்கல்லன்னு அவ திரும்ப கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் கேட்கறதுக்கு டாம் ஏன் டாம் அதுவும் 6 இந்த மந்த்ஸ் கூட ஆகல வாரம் உங்க அம்மா இறந்து. இல்லங்க. எனக்கு இந்த வாரம் காலை தூக்கி சோஃபால வச்சான் வந்து சேர உதச்சான் எதுவுமே ஏன் டாம் கேட்கவே இல்ல. என் பார்த்தா அப்படியே என்சிபியா இருந்தா வந்துட்டு அப்படியே மெயில் கேட்க ஷாவனிஸ்டா அந்த மாட்டாருங்க. புள்ள. ஏன்னா அவரே சபிதா, வந்து சைக்கோ என்னால சேதுபதிங்க. என்னால அந்த இடத்துல உட்கார முடியல சபிதா. சத்தியமா சொல்றேன். சரி நீங்க எல்லாருமே அப்டேட் கேட்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுட்டு நான் உட்கார்ந்திருந்தேன். என்னால அந்த இடத்துல உட்காரவே முடியல. சுத்தமா என்னால உட்கார முடியல. எனக்கு அழுகை வருது. ஓகே, யூ ஆர் நாட் சப்போஸ் டூ கிரை. ஏன்னா அந்த பொண்ணோட மூஞ்சி மாறுது. அவ்ளோ கேவலப்படுத்துறாரு இந்த ஆளு. அவ்ளோ அசிங்கப்படுத்துறாரு. பண்ணாத தப்புக்கு. சரி ஏங்க இது விளக்கல வேலை செய்யலன்னா என்னங்க வேலை செய்யல அந்த பொண்ணு? பாக்குற நேரம்லாம் அந்த புள்ள வேலை தானங்க செஞ்சுட்டு இருக்கு. அரோரா என்ன மயிர் வேலைங்க செஞ்சாங்க? என்ன மயிர் வேலை செஞ்சாங்க அரோரா? ஒண்ணுமே கிழிக்கலையே. அவளுக்கு சும்மா வக்காலத்து வாங்குறியே. அது எப்படிங்க வந்து புரியலங்க எனக்கு. ரொம்ப அநியாயத்துக்கு ஏங்க வக்காலத்து இந்த வாங்குறான் இந்த அரோராக்கு. இந்த கேடுகெட்ட நாய்ங்க. துஷார பத்தி இல்லங்க. பேசவே கூடாதான். என்னங்க? துஷார் ஒன்னால வந்து எவிக்ட் ஆகலன்னு நம்ம பாக்குறவங்களும் அப்ப வந்து பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரா விஜிஎஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல ஆல் நான் இவர் எப்படி சொல்ல முடியும்? உன்னால இல்ல நான் துஷார் ஈவினிங் போகலன்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்ல முடியும்? வர்ண நானே பூனை வாங்கி தராருங்க வந்து யாரோட கேம வந்து அவர் பிரேக் பண்ண பாக்குறாரு? வர்ண யாரோட பூனை கேம் என்கரேஜ்? வீக்கெண்ட் இல்ல ஃபுல்லா நான் வந்து ஈவினிங் ஸ்பேஸ்ல விஜிஎஸ் வந்து பேசிட்டு இருந்தேன் அரோராக்காகவே வராத ஒரே மாதிரி ஒரு இருக்குது. நிமிஷம், ஓவர்லாப் பண்ணாதீங்க. ஒருத்தரா பேசுங்க. இல்ல ஈவினிங் இல்ல ஸ்பேஸ்ல பேசிட்டு டாம் இருந்தேன் எங்களுக்கு வெறுப்பாயிஞ்சு ப்ரோமோவை பார்க்கும்போது அப்ப டோம் உள்ள போயிட்டு எவ்வளவு வெறுப்பாயிருப்பாங்கன்னு நான் பேசிட்டு இருந்தேன். இல்ல இல்ல மாஸ்டர். டாம் எனக்கு அழுக வந்துருச்சு மாஸ்டர். அந்த பொண்ணு உடைஞ்சு போய் உட்காருதுல்ல. சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் கேள்வி கேட்டு, கம்ருதீன் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் உத்தமர், அவன் கண்ணிய, அந்த பொண்ணு வந்து இவனை யூஸ் பண்ணி ஒரு லவ் இது பண்ணி என்னென்னமோ பேசுனாங்க. இந்த வேக்கான மயிரெல்லாம் தைரியம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா, உண்மையாலுமே நீ ஆம்பளையா இருந்தீன்னா, என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, பேரண்ட்ஸ் வீக்ல பேசியிருக்க வேண்டியதானே. என்ன மயித்துக்கு நடிச்ச? ஐ டோன்ட் வாண்ட் டு கண்ட்ரோல் மை வேர்ட்ஸ். எவன் என்ன வேணா பேசிக்கங்க. அதுக்கு கவலைப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எவன் வேணா பேசிக்கங்க. ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கிவ் அ டேம். I am watching this show as an audience. I am watching this show as an audience. I have all the rights to talk like this. ஏன்னா யூ ஹேவன்ட் கொஸ்டின் ஃபார் த ரைட். கேட்கவே இல்லையே. என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு? உங்களுக்கு வேலையும் நொட்டணும், டான்ஸ் ஆடணும், என்டர்டெயின் பண்ணணும், சிரிச்சுனே இருக்கணும். நீங்க காரி காரி துப்புனீனாலும் ஒரு பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கணும். உங்ககிட்ட சாஃப்டா பேசணும். நீங்க மார்க் பண்ணுவீங்க, புள்ளி பண்ணுவீங்க, மைத்துக்கு ட்வீட் எழுதுவீங்க எல்லாருமே. எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து ஒருத்தவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கையும் அப்படியே ஓகே. பேரண்ட்ஸ் வந்து அசிங்கப்படுத்தினாலும் அதை வாங்கிக்கணும் மூஞ்சுக்கு மேல. என்ன என்ன ட்ரை பண்றீங்கங்க? வாட் உங்களுக்கு கன்டென்ட் மட்டும் தான் இதா நான் சீரியஸா கேக்குறேன். உங்களுக்கு கன்டென்ட் மட்டும் தான் முக்கியமா? இப்படி பிச்சை எடுத்து ஏங்க பொழைக்கிறீங்க ஒரு பொண்ண வச்சு? ஏன் பிச்சை எடுத்து பொழைக்கிறீங்க? இங்க இவ்ளோ விமர்சனம் பண்றீங்கல்ல எல்லாருமே. நீங்க எல்லாருமே பிச்சை எடுத்து தான் பொழைக்கிறீங்க அந்த பொண்ண வச்சு. அந்த பொண்ணு இல்லாம ஒரு நல்ல விஷயத்த 4 பேத்த பத்தி பேசி மட்டும் உங்களோட ஸ்பேஸ ஓட்டுங்களேன் எல்லாருமே. உண்மையாலுமே உங்களுக்கு திராணி இருந்தால், உண்மையாலுமே உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா, அந்த பொண்ண பத்தி பேசாம BB9 பேசுங்க.
பிபி நயனே இல்லையே டாம். அப்படின்னா பிபி நயனே இல்லையே. சபரி இன்னைக்கு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் பார்வதி பார்வதி. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? ஏங்க ஆனியனை வச்சு உட்கார கனித்திருக்கு வச்சுட்டு கனித்திருக்கு ஒரு பாயிண்ட் மயிரும் கிடையாதுங்க. பார்வதி பேரை தான் எடுத்துச்சு. சபரி எடுக்கும் போதெல்லாம் விக்ரம் பார்வதி விக்ரம பார்வதியோட விட்டீங்களே. அம்மா. விக்ரம் விக்ரம் ஈவன் திடீர்னு அரோரா புதுசா. அரோரா இன்பிட்வீன்ல பார்வதியோட பேர் எடுத்திருப்பாங்க. அப்புறமேட்டு கம்ருதீனை வந்து போட்டு மிதிச்சிட்டாங்க. கம்ருதீனை போட்டு மிதிச்ச பாயிண்ட் வரல தானே இன்னைக்கு 1 ஹவர்ல வந்துச்சா? வரல. ஐயோ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இவன் திருந்தலாம் இல்ல, ஒரு வெங்காயமும் இவன் திருந்தல, ஊரை ஏமாத்திட்டு திரியிறான். வந்துச்சுமா வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. அது வந்தது அது வந்தது அந்த பாயிண்ட் வந்தது. ஓகே. அப்படியே அவனால அத வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. சொல்லிட்டான்னு உடனே அரோராக்கு. ஏன்டா டேய் யார்ரா இவன்? ஏங்க ஒரு பயாஸ்டுனா நமக்கு தெரியாதுல்ல. ஏதோ பொய் சொல்றானுங்க, மாத்தி பேசுறானுங்க. சும்மா ஏதோ ஒரு சில நரேட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? இது வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. இன்னைக்கு வந்து திவ்யாவ வந்து கீழ போட்டு மிதிச்சாங்க தானே எல்லா இடத்துலயுமே. எபிசோட் உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு பாக்கும்போது. திவ்யாக்கு ஃபேவரா பண்ண மாதிரியா இருந்துச்சு? திவ்யாவை ரோஸ்லாம் எதுவுமே பண்ணலையேம்மா. நீங்க சொன்னீங்க 6 தடவை உட்கார வைப்பாங்க, ஒரு தடவை நோ கூட நோ நோ பண்ணலையேம்மா நோ உட்கார நீங்க வச்சு. ஒழுங்கா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திவ்யாவால பேச முடியல. ஒழுங்கா நோட் பண்ணீங்கன்னா நான் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து இனிமே வீட்ல இருக்க தேவையில்லன்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு திவ்யா கரெக்ட்டா உருப்படியாவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பயங்கர கலாய்ச்சிருப்பாரு. ரொம்ப நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி பேச முடியாம ஆக்சுவலி இங்க கட் பண்ணி தானே காட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் சிரின்னு ஆடியன்ஸ் அத்தனை பேரும் சிரிச்சு, கத்தி, கிளாப் பண்ணி திவ்யாக்கு மூஞ்செல்லாம் மாறி போயிடுச்சு. ஓகே. இந்த மாரி ஒரு இன்ஸ்டன்ஸ்லயுமே அவங்களால பேசவே முடியல. இதுக்கு தான் நான் சொல்றேன் தத்தி திவ்யான்னு. ஏன்னா நீங்க எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க. நான் பார்த்தேன் ட்வீட்லாம் பார்த்தேன். ட்ரைனேஜ் திவ்யான்னு. நீங்க தத்தி திவ்யானே கூப்பிடுங்க. தத்தி தான் பொருத்தமான பேரு அவங்களுக்கு. பிரைன்லெஸ் திவ்யா. 1 ஹவர்ல இவ்வளவு வரவே இல்லையே டாம். லைட்டா விஜய் சேதுபதி லாங்கா நீங்க போறீங்கன்னு சைகையில காமிச்சாரு. அது மட்டும் தான் காமிச்சாங்க. அதுவும் சிரிச்சுட்டே பண்ணாருமா, காதை அதெல்லாம் ஒரு வந்துட்டு இப்படி இப்படி மேட்டரே இல்ல. பண்ணாரு. ரொம்ப லென்த்தா காரி போதுன்னு. துப்புனாருங்க. திவ்யாவ வந்து நேர்ல வந்து காரி துப்புனாரு. டாம் ஹாய். ஹாய் ஜெனி. ஹாய். நான் உங்க ப்ரோமோல பார்த்தேன். வெரி ஹாப்பி டு see you and Jan. வெரி pretty sisters. ஏங்க நானே சோகத்துல இருந்தேன். எனக்கும் எங்க அக்காளுக்கும் அங்க சண்டை தெரியுமா இல்லையா? ஐயையோ! செம்ம சண்டை. வேற லெவல் ஏன்? சண்டை. அதெல்லாம் குடும்ப ஆனா சண்டை. அவங்க ரொம்ப ஸ்மைலிங்கா இருந்தாங்க. நீ தான் ரொம்ப சோகத்துல இருந்த ஆமா. ப்ரோமோல பிகாஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது. அவங்க கேட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஷி இஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் பார்வதி. அண்ட் அவங்க ஓ! அந்த மாதிரி ஓகே. யோசிக்கணும்னு அவசியமும் இல்ல. அண்ட் ஷி இஸ் நாட் கரெக்ட். ஒன் ஹூ இஸ் வாட்சிங் 24/7. ஷி இஸ் ஜஸ்ட் வாட்சிங் 1 hour episode. And I can't blame her. Okay. Okay, I have a question for you. Quick question. Yeah. Okay. ஸோ நீங்க போக ஆடியன்ஸ் இது இருந்ததா அந்த மைக் லைக் யூ கேன் சிட் இருந்துச்சு. விஜிஎஸ் அதான் சொன்னேன்ல இன்னைக்கு நீங்க ஸ்பான்சர். நீங்க நீங்க இருடா ஒண்ணுமே கேட்கலையா நீ? ஸ்பான்சர் இன்னைக்கு. அதனால உள்ள அந்த பைக் ப்ரமோஷன் வச்சிருந்தாங்க இல்லையா? இப்ப அவங்க டாஸ்க் பண்ணாங்கல்ல. அதோடைய அந்த ஆமா. ஓனர் இருப்பாங்கல்ல. அவங்க தான் வந்து அங்கேயும் வந்து ப்ரமோஷன் பண்ணாங்க. கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணாங்க. அதுக்கும் விஜிஎஸ் வந்து நக்கல் பண்ணி தான் அவர உட்கார வச்சாரு. எப்படி உட்கார வச்சாருன்னா, உள்ளயே உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணியாச்சு. இங்க வந்து அதுக்கு வேற ஒரு தனி ப்ரமோஷனா இத கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. அவரே ரொம்ப டைம் ஓகே. எடுத்துக்கிட்டாரு பேசுனதுல. பிகாஸ் விஜேஷ் வந்து லாஸ்ட் நைட் வந்து ஷூட்டிங்ல இருந்து வந்திருக்காரு போல. ஓகே. ஃப்ரம் மதுரையில இருந்து அவர் இங்க வந்திருக்காரு போல. அண்ட் கெட்டப்லாம் கம்ப்ளீட்டா மாத்துனதுனால அவர் வரும்போதே ரொம்ப டயர்டா தான் இருந்தாப்ல. எப்பயுமே அந்த சென்டர்ல இருந்து வரக்கூடிய ஒரு இது இருக்கும்ல. அது கரெக்ட்டா வரல. அதனால நெறைய டைம் இந்த டைம் வந்து சென்டர்ல இருந்து தான் வந்து திரும்ப ரீடேக் எடுப்பாங்கல்ல. அத எடுத்துட்டு யா இருந்தாங்க. யா ஆ. ஓகே. I thought like you will get the mic and நீங்க கேப்பீங்க. ஏய் புடுங்க கேப்பீங்க இல்லங்க. வச்சு. இப்போ நீங்க ஃபுல் டவுன் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி ஒரு 10 கேர்ள்ஸ் கிட்ட உட்கார்ந்திருந்தாங்க. பின்னாடியும் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஃபுல்லா உட்கார்ந்திருந்தாங்க. யார்ட்ட கேட்டாலும் இவங்கள புடிக்கும், இன்னொருத்தவங்கள புடிக்காதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பார்வதிய புடிக்கும்னு தான் சொல்றாங்க. பட் எல்லாருமே கை தட்டல. நோபடி இஸ் கிளாப்பிங் அண்ட்
ஐம் நோ ஒன் டு பண்ணுங்க பண்ணுங்கன்னா நம்ம சொல்ல முடியும். அப்பப்ப ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். எவ்ரிஒன் வேர் லைக் அவங்கலாம் பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. ஒரு மாரி டவுன் ஆயிட்டாங்க. எல்லாருமே சொல்றாங்க, "கமருதீன் ஒரு ஃப்ராடு பையன். அரோரா ஒண்ணுமே விளையாடல. தத்தி மாரி தான் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒரு 2 வாரம் பண்ணதுனால எப்படிங்க?" அப்படின்னு பக்கத்துல இருக்க பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஒப்பீனியன் இருக்கும்போது, எப்படி வோட்டிங் சேஞ்ச் ஆகும்னு நான் கேட்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் அததான் சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த வோட்டிங் சேஞ்ச் ஆகும்ன்றது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு. நீ இன்னும் என்ன அந்த வோட்டிங்க நம்புறியா என்ன? ம். எனக்கு வந்து சாட்டர்டே வாஸ் லைக் இது. அப்புறம் சண்டே எபிசோட்ல எடுத்த உடனே முதல் கேள்வி வந்துட்டு, எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கலனா கூட பரவால்ல. இவங்களுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கவே கூடாது. அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஒருத்தர் கூட உருப்படியா வந்து ஆன்சர் பண்ணல. அதுக்கு வந்து விக்ரம் மட்டும் சொதப்புக்கு இது திவ்யாவும், கம்ருதீனும் வந்து சொதப்பி, கொழப்பி என்னென்னமோ பண்ணாங்களாம். பயங்கர இரிட்டேட்டிங்கா இருந்துச்சாம் அது. அவரு வந்து நின்னுட்டாராம். ஒரு 1 மணி நேரம் வந்து இந்த டாபிக் போயி, ஒருத்தர் கூட உருப்படியா ஆன்சர் பண்ண முடியாம, விக்ரம் ஏதோ ஒழுங்கா ஆன்சர் பண்ணாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. விக்ரம் வந்து யாருடைய பெயர் சொன்னாரு அப்படின்னா, ஐ திங்க் திவ்யா சாண்ட்ரா இஃப் ஐம் நாட் ராங். ஓகே. கம்ருதீன் வந்து பார்வதி பேர சொல்லியிருப்பாரு. பார்வதி, சாண்ட்ரா இன்னும் ஏதோ பேர்லாம் சொல்லிட்டு, எனக்கு கிடைக்கலனா கூட பரவால்ல. இவங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. பார்வதி வந்துட்டு சாண்ட்ரா, அரோரா, திவ்யா சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். சாண்ட்ரா, அரோரா, திவ்யா ஆர் கனி சம்திங். ஓகே. இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு? யாஹ்! யாஹ்! அப்பயுமே பார்வதி ஏதோ ரோஸ்ட் பண்ணாங்க. நியாயமா எதுவுமே கேட்கல. இந்த வாரம் நெறைய இருந்துச்சுடி. எங்களுக்கே தெரிஞ்சுச்சு. இவ்ளோ விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் கூட நாட் ஈவன் அ சிங்கிள் கொஸ்டின் இன் ஃபேவர் ஆஃப் பார்வதி தே ஹேவ் ஆஸ்க்ட். ஃபுல்லா புட் டவுன் பண்ற மாதிரி, மார்க் பண்ற மாதிரி தான் பண்ணாங்க. பார்வதி மாசு, பார்வதி ஒரு பிளேயர். அவங்க திங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, எவிக்ஷன் ப்ராசஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் சாட்டர்டேலயே என்ன பண்ணாரு அப்படின்னா, "கமருதீன் சொல்லுங்க, உங்களுக்கு யார பிடிக்கும்னு சொல்லுங்க" அப்படின்னதுமே, இவன் உடனே அவ்ளோ அசிங்கமா பேசிருவாங்க அந்த பொண்ண. கூச்சமே இல்லாம கடைசில பார்வதிய தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லி பக்கத்துல வந்து உட்கார சொல்லுவான். எனக்கு அப்படியே வந்து செருப்பெடுத்து அடிச்சிடலான்ட்டு தான் ஆத்திரம் வந்துச்சு. சத்தியமா சொல்றேன். அவ்ளோ ஆத்திரம். அந்த மூஞ்ச பார்க்கும்போதே ஒரு எரிச்சல் வரும்ல, ஒரு வெறுப்பு வரும்ல, அந்த மாரி இருந்துச்சு. போய் உட்கார்றாங்க. அடுத்து சண்டே எபிசோட்ல வந்து என்ன நடக்குதுன்னா, மிச்சம் ரிமைனிங் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் சேவிங் ஆர்டர் வந்து அவளுக்கு ஞாபகம் இல்லடி. எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டா. கடைசியா வந்துட்டு எல்லாத்தையும் கேட்கறாங்க. அ உங்களுக்கு கனி இருக்கணுமா? சாண்ட்ரா இருக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து கனி இருக்கட்டும், சாண்ட்ரா போகட்டும், கனி இருக்கட்டும், சாண்ட்ரா போகட்டும் அப்படின்னும் பொழுது, நம்ப ஆளு மட்டும் பார்வதி மட்டும், இல்ல கனி போட்டும், சாண்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னதுமே வந்து எவிக்ஷன். கனியக்கா வந்து வெளில அனுப்பிச்சுட்டாங்க. கனியக்காலாம் 4 வாரத்துக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியதுங்க. உண்மையாலுமே. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஆதிரையையோ, பிரவீன் பிரவீன் தேவசகாயத்தையோ, ஆ இவங்க வியானாவையோ, இவங்க 3 பேத்த வச்சுட்டு, இந்த ம், கனித்திரு, சபரிநாதன், எஃப்ஜேவெல்லாம் எப்பவோ அனுப்பிச்சிருக்கணும். லாங் பேக் அனுப்பிச்சிருக்கணும். தத்திங்க ஒண்ணுமே பண்ணல உள்ள. அரோரா மிஸ் பண்ணிட்டீங்க. அரோராவும் தான். இதுல வந்து இவரே ஏங்க சொல்லுவாரு. அரோராலாம் ஒழுங்கா கலையோட போக வேண்டிய ஆளுங்க. ஆமா, 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 ஆமா. ஆமா ஆமா என்ன டாம் அரோரா டாப் 2 அப்படிங்கிறாங்க. அந்த பேர ஐயோ தவிர்த்துருங்க. அந்த பேர வந்து தவிர்த்துருங்க. இல்ல இல்ல. நான் இன்னைக்கு அத பார்த்தேன். பார்த்துட்டு சரி என்னடா இப்படிலாம் இது பண்றாங்களே இல்ல அப்படின்னு பார்த்தேன். நம்ப வந்து அந்த ஆதங்கத்த வேணா சொல்லிக்கலாங்க. தகுதி இல்லாத ஒரு நபர் வென்றாங்க அப்படின்றதுல வந்து இவங்க பட்டியலும் வேணா இருக்கட்டும். இருந்துட்டு போட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நான் அதான் இன்னைக்கு காலையில சரி போர் அடிச்சதுன்னு இன்னொரு ஸ்பேஸ்க்கு போனேன். ம்ஹ்ம். என்னது அகைன்ஸ்ட் விஜய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. அது பார்த்தீங்களா? இல்லையேங்க. அதுல வேற நான் பிஸியா இருந்தேனே. அதுல வேற ஒரு 4000 பேர் வந்து உட்காந்து குமறிட்டு இருந்தாங்க. அப்பதான் யோசிச்சேன். ஐயோ! 4000 என்னடா இவங்க பேரா? இப்படிலாம் 40 பேர் ஆமாங்க. தானமா இருந்தாங்க. இல்ல, இல்ல. நீங்க பார்த்தபோது 40 பேர் இருந்திருக்கலாம். பட் அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. நான் ஏங்க, பேர் சொல்ல விரும்பவில்லை. ஏங்க. இது ரெக்கார்டட் டியூன்டு ஸ்பேஸ். நோ, நோ, முதல்லயே நோ, நோ. இங்க நடிக்கிறாங்க. பாருங்க. நீங்க என்னோட ஸ்பேஸ போய் பாருங்க. 8000 பேர் டியூன் இன் பண்ணியிருப்பாங்க. 9000 பேர் டியூன் இன் ஆமா, பண்ணியிருப்பாங்க. ஆமா. அது வந்து என்னன்னா, பஃபர் யார் வேணா உள்ள வந்துட்டு போவாங்க, உள்ள வந்துட்டு போவாங்க. ஃபுல்லா லிசன் பண்ணியிருக்காங்கன்ற அர்த்தம் கிடையாது. மேபி தே மைட் கரெக்ட், கிளிக் த கரெக்ட், கரெக்ட். லிங்க். அதுதான் கான்டெக்ஸ்ட்.
Correct. See, even I was in that space, right? Doesn't mean I ஆ. support that space. It is ம். just to get the context what they are discussing அப்படின்னு. ம்ஹ்ம். ஸோ அதுல வந்து சரி கனி இன்னைக்கு எவிக்டட்னாலும் எல்லாரும் கனியை பத்தி அப்படி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அதான் நான் யோசிச்சேன் இவங்கெல்லாம் ஷோவை பாக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஏங்க ஐயோ! வாய கலர்றீங்களே! என்ன டாம்னா என்ன சொல்றது? வாய கலராதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஷோவை இப்பதான் ஐ பார்க்கணும்னா திங்க் சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. சண்டே ஆமா எபிசோட்ல கரெக்ட். ஆக்சுவலி சண்டே எபிசோட்ல அத தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அது ஒரு கொஸ்டின் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஏதோ சொன்னாங்களே. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விடுவோம். சொன்னாங்க நானே வந்து டென்ஷன் ஆயிட்டேங்க. அவ்வளவுதான் கேட்டாரா? அந்த ஆள் வேற எதையும் கேட்கலையா? ஒண்ணுமே கேட்கலையா? இல்ல கேட்கல. ஓகே. இல்ல அதுதான் திரும்ப திரும்ப வந்து வீக்கெண்டுனா ஏங்க ஓகே நீங்க என்னவே வேலை பண்ணல. கேட்டிருப்பாரு. எனக்கு ம். தெரியாது. ஆனா நான் சொல்றேன் கெஸ்ஸுல. அதாவது வெளியேருந்து உங்க குடும்பம் வந்தாங்க. உள்ளுக்குள்ள நீங்க யார குடும்பமா நெனச்சு ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இல்ல. அன்பு கேங் அப்படிலாம் அவரு கேட்கல. கேட்டிருப்பாரு. இந்த மாரி ஹோல்சம் கன்டென்ட் பண்றோம்ன்னு சொல்லி காமெடி பண்ணிருப்பாரு அவரு. நீங்க இல்ல ஆஸ் கொஞ்சம் யூஷுவல் வீக்கெண்டுனா வந்துட்டு என்னது இவங்க வந்து பார்வை டார்கெட் பண்ணணும் அவ்வளவுதானே. அவங்கள பத்தி ஏதாவது அவரு கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாரு விஜயஸ். ஏங்க உண்மையாலுமே இந்த ஆள் வந்து வக்கிருக்கவனா இருந்தா என்னங்க பண்ணிருக்கணும்? கம்ருதீன் பேசுனதுக்கெல்லாம் கூப்பிட்டு செவுனிலே அப்பியிருக்க வேணாமாங்க? என்னடா பண்ற நீ எனக்கு நான் அப்புறம்னா? புரியலங்க எனக்கு. இல்ல சத்தியமா ஆனா அதாவது நான் விஜேஸ என்ன பொறுத்த சொல்றேன், வரைக்கும் கம்ருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏங்க விஜேஎஸ டேய் வந்து பைத்தியம் அப்படிலாம் இனிமே வந்து கிடையாதுடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. இல்லங்க. அதாவது அவர இனிமே எல்லாரும் வந்து சைக்கோ சேதுபதின்னு கூப்பிடுங்க. ஏன்னா, இல்ல அடைமொழி வந்து ரொம்ப நல்லதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதனால வந்து சைக்கோ சேதுபதின்னு கூப்பிட்டா ஒரு தப்பில்லன்னு நிமிஷம் ஒரு நெனைக்கிறேன். நிமிஷம். அப்புறமேட்டு என்னன்னா ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்களா? அது கண்டிப்பா போட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கே ஞாபகம் வந்துருச்சு. அது தூங்கிட்டா போல. என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்துட்டு கம்ருதீன் இந்த மாரி அந்த 2 பொண்ணுங்கள யூஸ் பண்ணி தானே பண்ணாரு. கேம் விளையாண்டாரு. அத எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? இப்ப பார்வதிய வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஆடியன்ஸ். அது வந்து உள்ள இருக்கிற உணர்வுகள வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொச்சைப்படுத்துறது நாகரிகம் இல்லன்ட்டானாம். டேய் பைத்தியம் நீ ஷோ பாக்குறியா பாக்கலையாடா? என்னத்துக்குடா நீ ஹோஸ்ட் பண்ற? அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் பாக்குறது இல்ல. பார்க்கட்டும். அவர் வந்து அவ்வளவு சொல்றாரு 12 வாரமா நீங்க வேலை செஞ்சு கிடிச்சிட்டீங்கன்னு. அப்ப அரோரமாய் போயிட்டு தூங்கிட்டு இருந்தா பெட்ல வந்து இந்த பார்வதி வேலையே பண்ண கூடாது. போயிட்டு தூங்கிட்டு இருக்கணும் அரோரமாய். அப்ப வந்து ஓகே 12 வாரமா வேலை பார்க்கல. இவன் இன்னும் 2 வாரம் தானே ஷோவே இருக்கு. பாக்குறானீங்க தத்தி இல்ல இவன். இன்னும் அந்த 2 வாரம் ஆளு தானே இருக்கு. வந்து அவரு குடுக்கற அந்த ஆளு வந்து பாயிண்டர்ஸ் வச்சு செமங்க. மட்டும் பேசுறாரு. காசு மட்டும் வாங்கிட்டு போறாருங்க. அடுத்தவங்கள மட்டும் பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு போறவங்க யாருன்னு கேட்கறாங்க கேள்வி. நானா இருந்தா முதல்ல எந்திரிச்சு விஜய் சேதுபதின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வடிவேல் காமெடி வரும். இந்த அதிகாரத்த நபிகள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் என்ன சொல்லியிருந்தா எனக்கு நல்லாதாங்க சொல்லியிருப்பாரு. அப்படிங்கிற மாரி பொதுவாவே ஷோ ஓட்டிட்டு போறாரு அந்த ஆளு. இல்ல எந்த பார்வதின்னு ஹேருக்கு பேர் வந்து வந்தா கேக்குறாரு அடிக்கணும். கன்ஃபார்ம். அரோரான்னு பேர் வந்தா சப்போர்ட் பண்ணணும். இல்ல விக்ரம்னு பேர் அரோராக்கு வந்தா தான் சொல்றேன். பாராட்டணும். எந்த அதுதான் அவரோட இல்ல எனக்கு இது. என்னன்னா இவனுங்க வந்து ஆன்டகனிஸ்ட் புரோட்டகனிஸ்ட் தான் தேடிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஆனா ஆக்சுவலா வந்து புரோட்டகனிஸ்டா இருக்கவங்கள ஆன்டகனிஸ்டாவும் ஆன்டகனிஸ்டோட உச்சத்துல இருக்கவங்கள புரோட்டகனிஸ்டாவும் காட்டுறதுக்கு இவங்க ட்ரை பண்றானுங்க. அதுக்கு வந்து ஒரு நபரை எந்த அளவுக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா குறைஞ்சபட்சமா நான் பார்வதி கிட்ட எதிர்பார்க்கிறது யாரெல்லாம் வந்து வெட்டி பந்தா சொல்லிட்டு திரியுறாங்கல்ல ஒருத்தவங்களுமே ஓகே இந்த அபி தானே அவங்க பேரு இந்த இன்டர்வியூ ஒருத்தவங்க எடுப்பாங்களே எல்லா இடத்துக்கிட்டயுமே ஆன் ஃபேஸ்ல இன்டர்வியூ கொடுக்கணும் சீரியஸ்லி ஐ வாண்ட் ஹர் டு கிவ் ஆன் ஃபேஸ் கிளாரிட்டி கிளியர் இன்டர்வியூ ரொம்ப தெளிவா மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் என்னத்தை கேட்டு கிழிச்சிருவாங்கன்னு நான் பார்க்கணும் ஒருத்தருமே சீரியஸ்லி என்ன கேட்டுற முடியும் கண்டிப்பா குடுப்பா டாம். கண்டிப்பா குடுப்பா. அவ வந்து வெளியில வந்து எல்லாத்துக்கும் பேசின எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை குடுப்பா. இவர் வீக்கெண்ட் ஆனாவே அரோராக்கு நியாயம் வாங்கி குடுக்கறதுலயே உட்கார்ந்திருக்காரு வந்து. வார கமருதீன் செஞ்ச ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரோமோலே வந்திருக்கு. அட்லீஸ்ட் நீ எபிசோடு பார்க்காட்டி ப்ரோமோலே சேர எட்டி உதைச்சது எவ்வளவு சோஃபா மேல அப்படி காலை வச்சு அவ்வளவு கேவலமா பேசினா அதெல்லாம் கேட்காம இப்ப விளக்குறது தான் ரொம்ப முக்கியம். பார்வதி நீ ஏன் விளக்கல ஏன் இது பண்ணலங்கிறது இல்ல இல்ல கடுப்பா அவருக்கு வருது வந்து. அவருக்கு ரொம்ப முக்கியம் அரோராக்கு வந்து அப்படியே சமாதானப்படுத்துறது. தெரியுது அவன் வந்து நீ இன்னும் வரல. என்ன ட்ரை பண்றான் இன்னும் மிரட்டிக்கிட்டே இருக்கான் அவன் வந்து. அது கூட தெரியாத ஒரு ஹோஸ்டுக்கு வந்து இல்ல அத பாத்து இருக்காரு சபிதா. அதை விட்டுட்டு சும்மா வந்து விளக்கல. அப்ப நம்மளுக்கு காமிக்கிறதுலாம் பொய்யா வந்து இல்ல அவன் இல்ல விளக்கிட்டு இருக்கிறது நமக்கு காமிக்கிறாங்கல்ல. ஏங்க அந்த ஆளு ஒத்துக்க என்ன தெரியுமா சொல்றாங்க
வேலை செய்யறது பெருசு இல்ல. சொன்ன அடுத்த செகண்ட் உடனே வந்து சரிங்க எசமான்னு செஞ்சிடணுமா. இல்ல அதான் என்னது டாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதுல. அவ வந்து எண்ட் ஆஃப் த டே ஒர்க் தானே பண்றா, இவன் ஸ்லேவ், இவன் சொன்னதுமே பண்றதுக்கு போய் இவங்க இல்ல எல்லாம் அந்த சொல்லுவாங்க சொன்னதுமே பண்றதுக்கு. எண்ட் ஆஃப் த டே எப்படியாவது ஒர்க் வந்து செஞ்சு தானே இருக்கா. இவனுக்கு எப்படின்னா வணக்கம் வந்ததுமே அரோரா வந்து பாராட்டுவான். அவ வந்து ஒரு டிராமா போடுவா வந்து என்னது கேமரா முன்னாடி போய் என் வீட்டுல ஒருத்தருமே வர மாட்டாங்கன்னு. சோ அத வந்து நாங்க இருக்க உனக்குன்னு அத அரோரா பாராட்டணும் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பார்வதியை போட்டு அடிக்கணும். இதே அஜெண்டா தான் இவன் கொண்டு போறான். இல்ல அந்த வீக்கெண்ட்ல பாயிண்ட வேற இது எடுத்த பண்ண போறானா, அந்த வீக்கெண்ட்ல வேற பாயிண்ட இதை அட்ரஸ் பண்ண எடுத்தவன் போறேன்னு போறான் பாருங்க. அந்த பாயிண்ட ஆக்சுவலி எடுத்தவனே இந்த பார்வதி கேடுகெட்ட கமருதீன் தானே. நீ வேலையே இல்ல வேலையே 1 செய்யலைன்னு செகண்ட். ஆமா. தொடங்கிட்டான்ல. அந்த பாயிண்ட எடுத்து கொடுத்ததே இந்த ஹோஸ்ட் கேடுகெட்ட அந்த அந்த கமருதீன் தான்மா. அவன் சொன்னான் பாத்தீங்களா, நீ ஏங்க ஒண்ணுமே அவன் வேலை ரொம்ப செய்யல, பேசுனாங்க. ஒருத்தன் செத்து அவன் செத்து ரொம்ப கிடந்தான்னா பேசுனான். செத்ததுக்கு பிறகு நீ அவன் வந்து என்ன பண்ண போற, அதுக்கு எத்தனை மீனிங்ல எப்படி எல்லாம் சொன்னான் பாத்தீங்களா. அதுக்கு இன்னைக்கு ஃபுல் இதுவும் அந்த அந்த அவன் தான் பாஷன். அப்பா என்ன மாதிரி கேடுகெட்ட ஒரு அப்படியே நடிச்சது அப்படியே கொண்டு வந்து இங்க ஒரு குழந்தைய அவன் சிரிக்கும் போது மூஞ்சிய பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே காண்ட் ஆகுது. ஐயோ! இப்படிப்பட்டவன் எனக்கெல்லாம் வந்து மூஞ்சில எட்டி உதைக்கணுன்ற அளவுக்கு ஆத்திரம் ஆ வந்துச்சுங்க. ஹி யம்மா இஸ் a psychopath. நோ 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 நோ. அதாவது சைக்கோ. என்ன தெரியுமாங்க, சைக்கோ பிஹேவியர். தலையில இருந்து கை எடுத்தா சங்க கடிச்சிருவாங்கன்ற மாதிரி அரோரா கை எடுத்துட்டு பார்வதியை கையை வச்சு ஓடி போயிட்டா அவ. எக்ஸாக்ட்லி. இல்ல இந்த இந்த பொண்ணு வந்துங்க நாகரிகமா நீ கத்தாத, பேசாத அப்படியே பல்ல கடிக்கிறான். ட்ரிப்பு பண்றா. ஏய் என்னடா நீ சொல்றதெல்லாம் கேட்டு வாங்கின்னு போறதுக்கு அந்த பொண்ணு டஸ்ட்பின்னா? இல்ல இவன் வந்து எச்சத்தனமா நடந்து போனா நம்ம இவனை எச்சன்னு சொல்லக்கூடாதாம். இல்ல டாம், நாகரிகமா அவங்க பேசணுமா? முடிச்சு முடிச்சு என்னத்துக்குடா விடுறாங்க. நாகரிகமா பேசணும்? தெரியுதா என்னத்துக்கு டாம், நாகரிகமா அவங்க பேசணும்? இந்த லவ் ட்ராக்க முடிச்சு முடிச்சு விடுறாங்க. இவன் விடவே மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப ஆமா போய் ஆமா போய் அவளை நிறுத்திக்கிட்டே இருக்கான். எக்ஸாக்ட்லி. இந்த நாயால அது இல்லைன்னா விளையாட முடியாதுங்க. இல்லங்க, இவன் வந்து ஒரு நேத்தெல்லாம் இன்செக்யூரான ஆளுங்க. சண்டை போட்டு இவன் நேத்தெல்லாம் பேசாம பொண்டாட்டி வந்து இருந்தாமா. தன்னை விட நிறைய சம்பாதிச்சா சில பேருக்கு பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆயிடலாம். அந்த மாதிரி கேஸ் இவன். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் நாசமா போயிரும். இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரி வேண்டாம், கெட்ட வார்த்தை. இல்லம்மா ரிக்ரெசிவ் திங்கிங். அவ்வளவு பேசிட்டு இல்ல திரும்ப இப்ப ஏங்க யாரு உனக்கு பிடிச்சதுன்னு நைட் சொல்லும் போது அவன் 1 வெக்கமே செகண்ட். இல்லாம பாருன்னு சொன்னான் பாத்தீங்களா. அதுவே அங்க அவனை கேக்குதாங்க. நோ செருப்பால் நோ நோ அடிக்கிற நோ. இது மாதிரி வந்து இருந்தது. அதுக்கு தாங்க டிப்பிக்கலான ஒரு சொல்றேன். ஹாட் அண்ட் கோல்டு பிஹேவியருங்க. இது சைக்கலாஜிக்கலா பயங்கரமா மேனிபுலேட் ஏன் பண்றான். எக்ஸாக்ட்லி. இவன மாதிரி ஒரு எச்சைய நான் பார்த்ததே இல்லைங்க. எப்பா சாமி. இந்த அதுல பாரு இவன் எதுக்கு எந்த பக்கத்துல அளவுக்கு போய் மேனிபுலேட் ரொம்ப கையை பண்றானா, பிடிச்சு உட்காந்து இருக்கு. இருங்க. இவன் எந்த பாரு அளவுக்கு மேனிபுலேட் பண்றானா, பக்கத்துல இருக்க மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாருதான் தவறு. அவ என்ன ட்ரிகர் பண்ணிட்டா. அவ தான் சொல்லிட்டா. இவனே பேசுறான். இவனே எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு பாருதான் சொன்னான்னு ஒண்ணு சொல்றான் பாருங்க. எப்பா சாமி. யார்ரா நீ அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. ஏங்க கமர்தேன் பண்றதுக்குலாம் இங்க சில பேர் ஃபயர் விடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அப்பாவெல்லாம் இழுக்கான் இவன். அந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். நான் இன்னைக்கு வந்து ஃபயர் விடுறவங்க ரொம்ப கேடு கெட்டவங்க. விட்டுருங்க. அந்த ஃபயர் விடுறவங்க எல்லாம் இருக்கிறதுலே கேடு கெட்ட ஜென்மங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி நடந்தாதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம பேசவே தேவையில்ல, கடந்து போயிடுவோம். இதுக்கும் விட்டுருங்க தயவு கடந்து செஞ்சு. வந்த அந்த மாதிரி பாதையில ஜென்மங்கள் பார்வதி பேசக்கூடாது. வந்து அவங்க அப்பா பத்தி பேசியிருப்பா. அவளுக்கு எவ்வளவு சென்சிட்டிவான டாபிக் தெரியும். அதை பத்தி ஏன் எடுக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது அவளை ஹர்ட் பண்ணணும், அவளை டவுன் பண்ணணுன்றதுக்கே அதை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏங்க இதை கேட்கறதுக்கே அவனுக்கு வக்கு இல்லையேங்க. விஜய் சேதுபதிக்கு இதை கேட்கறதுக்கே அவனுக்கு வக்கு இல்லையே. அவ்வளோ பண்றான், கேஸ் லைட் பண்றான், கேடுகட்ட நாய் மாதிரி நடந்துக்கிறான், எச்சத்தனமா பிஹேவ் பண்றான், பொறுக்கித்தனமா பிஹேவ் பண்றான். இதைய கேட்கறதுக்கு சேனலுக்கு துப்பு இல்லையே. இல்ல எவனுமே அதை கேட்க கேக்குறேன் தானம்மா. மாட்டேங்கிறானுங்களே. மூஞ்சிய உடைப்பேன், அதாவது பண்ணுவேன், சேர் தூக்கி அடிக்கிறான். எவ்வளவு அதெல்லாம் வைலன்ஸ் என்ன பேசுறான் பாத்தீங்களா. ரொம்ப ஹார்ட்ஸான வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறான். அவன் சொன்னதெல்லாம் திருப்பி திருப்பி இதை சொன்னா, இதுக்காகத்தான் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் இதுல மாட்டிக்கிட்டேன், அதுல மாட்டிட்டேன். அப்புறம் இப்ப என்னையே அவங்க வந்து எனக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு வன்மமா கக்குறான். அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் கூட பரவாயில்ல, அவங்க பேசிட்டு அவங்க பின்னால பேசுவாங்க. இவன் நேருக்கு நேரா எழுந்து நின்னு இவ்வளவு பேசிட்டு திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள சேவ் பண்றதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருந்தது? எங்க இருந்தது அவனுக்கு அருகதை? திவ்யா இது பண்றாங்க பாருங்க. கேட்டுட்டே இருக்கு. இருங்க பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க திவ்யா, பேசுங்க திவ்யா. ஹலோ. சொல்லுங்க திவ்யா.
இல்லம்மா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி பார்வதி ஸ்பேஸ்ல வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. கதறல் சத்தம் அதிகமா இருக்குன்றாங்க. எனக்கு சீரியஸ்லி புரியல. இதுல என்ன ஒரு ஒரு எச்ச பொறுக்கித்தனமா பண்றான், அடிக்கிறான், அசிங்கமா பேசுறான், அசிங்கப்படுத்திடுவேன்றான். உன்னை வந்து ரொமான்டிக்கா தான் யூஸ் பண்ண முடியும்னு வந்து ரொம்ப இவரை அசிங்கப்படுத்துறாங்களாம் பார்வதி. என்ன நீ அசிங்கம் எல்லாம் நீ ஆக்சுவலி அவன் அதை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். அவனை எதிர்த்து பேசிட்டு இருந்தா கதறிட்டு இருக்கிறோன்றானுங்க. இட்ஸ் ஓகே, நாங்க கதறிட்டு இருக்கிறோம். எனக்கு புரியலங்க இன்னைக்கு எபிசோட் வந்து எது எப்படி எப்படி எடுத்துக்கிறது டாம்? இந்த எபிசோட எப்படி எடுத்துக்கணும் ஆக்சுவலி? என்ன சொல்ல வராங்க? அதாவது ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பாங்க. நெடில். புரியுதா? அதான் ஓகே, சொல்ல வராங்க. நெடில். ஓகே. ம். ஓ மை அதாவது காட். இன்னும் கொஞ்சம் போனா முள்ளு மேல சேலப்பட்டாலும், சேத மேல முள்ளு பட்டாலும் சேதாரம் சேலைக்கு தான் தூக்கிட்டு வருவானுங்க. இதெல்லாம் நம்ம இல்லங்க எனக்கு சகிச்சுக்க புரியல. வேண்டியது. கமோருதீன வந்து கேட்கவே மாட்டாங்களா? எதுக்குமே எந்த இல்லைங்க ஒரு அது விஷயத்துக்குமே வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல சாரி நான் திவ்யா பேசுறேங்க. சிஸ்டர். எனக்கு இல்ல வெண்ட் அவுட் பண்ணணும். நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். ஸோ ப்ளீஸ். இன் ஏன்னா பிட்வீன்ல எனக்கு அவ்வளோ பேசாதீங்க. இன் கடுப்பா பிட்வீன்ல இருக்கு. இல்ல திவ்யா, நான் தான் இல்ல சொல்றேன்ல. இப்ப டாம், நீங்க எனக்கு நீங்க இங்க நாட் பாக்குறீங்கல்ல, அக்செப்டபிள் நீங்க டாம். நீங்க இங்க பாக்குறீங்கல்ல, என்னால மனசாட்சியின் படி அந்த இடத்துல உட்கார முடியல. ஏன்னா அவங்கள அவ்வளவு அசிங்கப்படுத்துறதோ, கம்ருதீன் அந்த இடத்துல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒண்ணு கூட ஏற்புடையதா இல்ல. அவ்ளோ கேவலமா எனக்கு என்னென்ன பேசினாருன்றதே இல்ல மறந்துருச்சுன்ற டாம், அளவுக்கு அசிங்கப்படுத்துறாரு. எனக்கும் பிளாங்க்ங்க. ஐ எம் வெரி பிளாங்க். எனக்கு எபிசோட் மண்டையிலே நிக்கல. இவனை எதுக்குங்க பேச விடுறாங்க? இவன் எதுக்குங்க நான் அவங்களுக்கு அங்க நின்றுருக்கேன், QC-ல நின்றுருக்கிறேன், அங்க போய் இது பண்ணிருக்கிறேன், நான் வந்து 12 நாமினேஷன் வாங்கியிருக்கிறேன், ஜூஸ் ஸ்டார். ஏன் இவ்வளவு ரிஜிஸ்டர் பண்றதெல்லாம் ஏன் எபிசோட்ல காட்டுறாங்க? என்ன ட்ரை பண்றாங்க? இல்ல கமோருதீன் என்ன ஏங்க பண்ணாங்கிறது ஏங்க தெரியாதா? 10 நாமினேஷன் 12 நாமினேஷன் இந்த பன்னாட எதுக்கு வாங்குச்சுன்னு சொல்லுங்க. ஏன் வாங்குச்சு எதுக்கு சொல்லுங்க, வாங்குச்சுங்க? எதுக்கு வாங்குச்சு சொல்லுங்க. நீ யாராவது ஏங்க தெரியும்ல. இவன் ஏங்க இவன் வாய் கொழுப்பு எடுத்து போய் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாம இவன் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போய் ஒருத்தவங்க கிட்ட கத்துனா, வீக்கெண்ட்ல அடி வாங்கினா வார்த்தையை விடுறான் அதுக்கு நாமினேட் பண்ணாங்க. அதுக்கும் பாருக்கும் என்னங்க சம்பந்தம்? என்ன நீங்க யாரா கூட இதை என்ன தூக்கிட்டு வர? நீ பாருக்காக நின்று எந்த இடத்துல நின்ன ஒரு இடம் சொல்லு. பாரு அடிபட்டு இருந்தப்போ நீ வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்த, வேற என்ன பண்ணிட்டு